மனசுல இருந்து சில விஷயங்கள் வந்து பேச வேண்டிய தருணம் தான் இந்த தருணம். இந்த மேடையும் அந்த மாதிரி ஒரு மேடு தான். இந்திரா வந்து என்னோட 7th ஃபிலிம். நான் 6 படம் பண்ணியிருக்கேன். இந்த 6 படத்துல ஏதாவது ஒரு படம் முடிச்சுட்டு வரும்போது ஒரு 3 டிபார்ட்மெண்ட் 4 டிபார்ட்மெண்ட் ஒரு வேவ்லென்த்ல சிங்கோட இருப்போம். பட் இந்திரா மட்டும்தான் எனக்கு தெரிஞ்சு டே 1ல இருந்து நான் ஸ்கிரிப்ட் கேட்டதுல இருந்து சப்ரீஷ் வந்து நரேட் பண்ண அந்த செஷன் எனக்கு ரொம்ப ஞாபகம் இருக்கு. நான் எஸ் சொன்ன தருணத்துல இருந்து இர்ஃபான் பிரதர் தான் அந்த ஸ்கிரிப்ட் எடுத்துட்டு வந்தாரு. அன்னைக்கு ஆரம்பிச்சது இந்த படம். அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்குமே எல்லாருமே ஒரு சிங்க்ல இருக்கிற ஒரு அபூர்வம் ஒரு 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 ஃபிலிமுக்கு அது நடக்கிறது. அது டைரக்டர் சபரீஷ்ல ஆரம்பிச்சு, அஜ்மல் மியூசிக் டைரக்டர்ல ஆரம்பிச்சு, ப்ரொடியூசர் இர்ஃபான் சார், ஜாஃபர் சார், எல்லாருமே. அதுக்கப்புறம் வந்த ஆர்டிஸ்டும் அந்த மாதிரி தான் ஆரம்பிச்சது. மெரின் எஸ்பெஷலி அவங்களுக்கு பாஷை தெரியாது, பட் இருந்தாலும் தமிழ்ல பட்டாசு தனுஷ் ஒரு படம் பண்ணிருந்தாங்க. அதுக்கப்புறம் இந்த படத்துக்குள்ள வரும்போது எனக்கு சில கன்சர்ன்ஸ் இருந்தது சப்ரிஷ்ட, எப்படி இந்த கேரக்டர் அவங்க எப்படி பண்ணிடுவாங்களா. ஏன்னா நான் தெலுங்கு படம் பார்த்திருக்கேன், தெலுங்குல அவங்க நிறைய படம் பண்ணியிருக்காங்க. அவங்க எப்படி சப்ரிஷ் இது ப்ரூவ் பண்ணிடுவாங்களா, இது ரொம்ப இன்டென்ஸான கேரக்டர், அவங்க பண்ணதே இல்லையே அப்படின்னு கேட்கும்போது இல்ல இப்படி பண்ண வச்சிடலாம் அப்படின்னாரு. அண்ட் நான் நினைச்சு பார்க்கல, அவங்க பெர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்ப ரியலிஸ்டிக்கா அமைஞ்சிருக்கு இந்த படத்துல. அண்ட் அதுக்கப்புறம் கல்யாண் சார், அவர் வந்து நானும் சப்ரிஷா அந்த கேரக்டர் யார் பண்ணலாம் டிஸ்கஸ் பண்ண. சப்ரீஷ் வந்து கல்யாண் மாஸ்டர் பண்ணா எப்படி இருக்குன்னு சொன்னாரு. எனக்கு கல்யாண் மாஸ்டர் வந்து ஒரு நல்ல ஃப்ரெண்ட், என் தம்பிக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்ட். சோ அவங்ககிட்ட வந்து நம்பர் வாங்கிட்டு ஐ பாஸ் தி நம்பர் டு சப்ரீஷ் உடனே கல்யாண் மாஸ்டர் பேசி அகைன் ஹீ கேம் ஆன் போர்ட். அவர் வந்து அவர் கேரக்டர் அகைன் படத்தை ஒரு விதமா எலிவேட் பண்ணிருக்கு. அண்ட் தேங்க்யூ சார், தேங்க்யூ, யூ டன் பிரில்லியன்ட் ஜாப் இந்த படத்துல. அண்ட் சுனில் சார் சொல்லவே வேண்டாம், அவர் எவ்வளவு படங்கள் பண்ணியிருக்காரு. அண்ட் நான் வந்து இந்த மேடையில நான் சொல்லி ஆகணும், சார் வந்து தெலுங்குல ஒரு ஐ திங்க் அவர் பண்ணாத ரோல் கிடையாது, பண்ணாத கேரக்டர்ஸ் கிடையாது. ஆனா தமிழ்ல இந்த பர்டிகுலர் கேரக்டர் அவர் பண்ண விதம் இருக்குல்ல, கமர்ஷியலா ஆடியன்ஸ்க்கு என்ன பிடிக்கும், என்ன மாதிரி ஒரு எலிவேஷன் கொடுக்க முடியும்னு ரொம்ப அழகா பண்ணாரு. அண்ட் எனக்கு வந்து சுனில் சார் எனக்கு ரொம்ப பிடிக்கும். சார் ஐ ரியலி லவ் யூ, பிகாஸ் நான் வந்து ரஜினி சார் தான் வந்து ரொம்ப ஹம்பிள், லைக் அவ்வளவு அச்சீவ் பண்ணி ரொம்ப ஹம்பிளான ஒரு பர்சன் வந்து ரஜினி சார் தான் எனக்கு அப்படி இருந்தது. பட் அதோட ஒரு ஸ்டெப் ஹம்பிளா இருக்க முடியும்னா அது சுனில் சார் தான். ஏன்னா எனக்கு வந்து இந்த படம் போஸ்டர், இந்த ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர், அந்த கிஸ் பண்ண போஸ்டர் கிடையாது, பட் அந்த இன்னொரு போஸ்டர் நான் அவரு இருக்கிற அந்த போஸ்டர் வந்து வெளியில இங்க மாதிரி எல்லா இடத்துலயுமே பேனர்ஸ் வந்து ரொம்ப அழகா ஜாஃபர் சார் பிளேஸ் பண்ணிருக்காரு. அந்த மாதிரி ஒரு இடத்துல அவர் பார்த்துட்டு எனக்கு கால் பண்ணாரு. கால் பண்ணும்போது வசந்த் இப்பதான் நம்ம பேனர் பார்த்தேன், போஸ்டர் பார்த்தேன், எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு, இந்த போஸ்டர் உன்னோட ஷேர் பண்றது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்லும்போது நான் சொன்னேன், சார் நீங்க சந்தோஷப்படுறது எனக்கு பெருமையா இருக்கு சார், உங்களோட அந்த போஸ்டரை நான் ஷேர் பண்ணது நிஜமா சொல்றேன். அண்ட் அந்த அளவுக்கு ஒரு ஹம்பிளான பர்சன். அண்ட் அவரோட பெர்ஃபார்மன்ஸ் நான் உண்மையிலே சொல்றேன், வேற யார அந்த ரோல் பண்ணியிருந்தாலுமே அவர் அளவுக்கு பண்ணிருக்கவே முடியாது. அதான் உண்மை. அது நீங்க படம் ஆகஸ்ட் 22 பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் நான் என்ன சொல்றேன்னு. அண்ட் அகைன் ட்ரைடன்ட் ஆர்ட்ஸ் ரவி சார் வந்து இந்த ப்ராஜெக்ட் வரும்போது ப்ராஜெக்ட்டுக்கு வந்து ஒரு விதமான ஒரு புது எனர்ஜி, புது லைஃப் கொடுத்துருக்கீங்க சார் நீங்க. ஆக்சுவலி நாங்க வந்து ஒரு இடத்துல வந்து என்னதான் பண்ணலாம், எப்படிதான் அந்த படத்தை வந்து நம்ம வந்து பொசிஷன் பண்றது, எப்படிதான் அந்த படத்தை வந்து மக்கள்கிட்ட போய் சேர்ந்து அதை வந்து அவங்க பிலீவ் பண்ணணும், நம்ம பிலீவ் பண்றதோட அது ஃபர்ஸ்ட் பர்சன் பிலீவ் பண்ணது ட்ரைடன்ட் ஆர்ட்ஸ் ரவி சார். அவர் உள்ள வந்த உடனே எல்லாத்துக்குமே ஒரு புது எனர்ஜி வந்தது, புது லைஃப் வந்தது. இந்த படம் இன்னைக்கு ஆடியன்ஸ் வந்து நம்புறாங்க, இந்த படம் நல்லா இருக்குன்னு ஒரு சின்ன நம்பிக்கை இன்னைக்கு இந்த இடத்துல மட்டும் இல்ல, இதுக்கப்புறம் வரப்போற மீடியா பிரஸ் நீங்க கேரி பண்ற ரிப்போர்ட்ஸ் இல்ல வந்து ஆரம்பிக்கிற இடம் வந்து அந்த பில்லர் சொல்லி போட்டது ட்ரைடன்ட் ஆர்ட்ஸ் ரவீந்திரன் சார். தேங்க்யூ சார், இட் மீன்ஸ் a lot சார். நீங்க இந்த ப்ராஜெக்ட் உள்ள வந்தது, ஓன் பண்ணது வந்து இட்ஸ் ரியலி ஹார்ட் ஃபெல்ட் தேங்க்ஸ் சார். அண்ட் சஞ்சய் பிரதர்ட்ட நான் சொல்லி ஆகணும், அவர் வந்து ஆல்வேஸ் பீன் அ ஃப்ரெண்ட் அண்ட் வெல் விஷர். அண்ட் பேக் எண்ட்ல அவரே ஒரு பெரிய சப்போர்ட் பண்ணிருக்காரு இந்த படம் ட்ரைடன்ட் சார் உள்ள போறதுக்கு. தேங்க்யூ சஞ்சய், மீன்ஸ் a lot, means you, I mean love you so much for that. And இந்திரா வந்து எனக்கு என்ன மாதிரி ஒரு படம் அப்படின்னு சொல்லணும்னா, என் ஃபர்ஸ்ட் படம் தரமணி அப்படின்னு ஒரு படம் ராம் சார் கொடுத்தாரு. அதுல இன்ட்ரோடியூஸ் ஆகி இதுக்கப்புறம் ராக்கின்னு ஒரு படம் பண்ணேன், அஸ்வின்ஸ்னு ஒரு மாடல் பண்ணேன். ஒரு படமே ஒரு ஜானரா டிஃப்ரெண்டா பண்ணணும்னு எப்பவுமே நினைச்சது உண்டு.
அது வந்து உங்களோட சப்போர்ட், உங்களோட லவ் தரமணியில கொடுத்தீங்க, ராக்கில கொடுத்தீங்க, அஸ்வின்ஸ் ஒரு ஹாரர் படம் பண்ணும்போது கொடுத்தீங்க. அதுல இருந்து தொடர்ந்து ஜெயிலர்னு ஒரு படம் பண்ணேன். அதுல ரொம்பவே லவ் பண்ணி ஆக்சுவலா. அது வந்து நான் ஒரு ஸ்டேட் போனாலும் சரி, ஒரு கண்ட்ரி போனாலும் சரி, லவ் வாஸ் இம்மன்ஸ். அந்த விதத்துல இந்திரா வந்து இன்னொரு படம் என் லைஃப்ல, என் கரியர்ல ஒரு முக்கியமான படம். அதே என் கரியர்ல, என் லைஃப்ல ஒரு முக்கியமான படம் சொல்றாங்கன்னா, சில படங்கள் மட்டும்தான் மனசுல தோணும் ஒரு ஆக்டருக்கு. இந்த படம் வந்து ஒரு ரொம்ப முக்கியமான படமா நம்ம லைஃப்ல இருக்கும் அப்படின்ட்டு. சோ என் கரியர்ல தரமணி, ராக்கி எந்த அளவுக்கு எனக்கு பர்சனலா முக்கியமோ, இந்திரா வந்து ஆடியன்ஸ் மத்தியிலுமே ஒரு முக்கியமான படமா அமையும். ஏன்னா ஆல்வேஸ் த்ரில்லர் படங்கள் தமிழ் ஆடியன்ஸ் வந்து என்னைக்குமே கைவிட்டது கிடையாது. கடைசியா நம்ம வந்து ஒரு ரொம்ப அழகான ஒரு த்ரில்லர், இல்ல ரொம்ப பம்ப்டப்பான ஒரு த்ரில்லர் பார்த்தது வந்து ராட்சசன் அண்ட் போர்த்துகி. இந்த 2 த்ரில்லர்ஸ்க்கு அப்புறம் தமிழ் சினிமால வந்து ஒரு கேப் இருந்திருக்கு. அந்த கேப் இந்த வருஷத்துல ஏன் படம்னு சொல்ல, இந்திரா வில் பி ஒன் ஆஃப் த பெஸ்ட் த்ரில்லர் ஃபிலிம்ஸ் இன் தமிழ் சினிமா ரைட் நவ். இது வந்து நான் வந்து ஏதோ கான்பிடண்டா பேசல, நான் படம் பார்த்துட்டேன். எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. உங்களுக்கு அந்த நம்பிக்கை கொடுக்கறதுக்கு மட்டும் இல்ல, நீங்க தேட்டர்ல வந்து இந்த படத்தை பாருங்க. நான் எதுனா இந்த வருஷத்தோட பெஸ்ட் த்ரில்லர் ஃபிலிம் சொல்றேன்னு உங்களுக்கு தெரியும். இந்த படத்தோட டேட் ஆகஸ்ட் 22 ஃபிக்ஸ் பண்ணும்போது நிறைய பேர் நிறைய விதமான ஒரு ஒரு விஷயம் சொன்னாங்க. 22 வந்து வரீங்களே, 1 வீக் தான் இருக்கு கூலி வரதுக்கு, ஆகஸ்ட் 14 வரீங்க, ஆகஸ்ட் 14 கூலி வருது, 1 வீக் போதுமா, 8 டேஸ் போதுமா உங்க படம் நிக்கிறதுக்கு அப்படின்ட்டு. என்னை பொறுத்த வரைக்கும் ஆகஸ்ட் 14 கூலியும் வந்து பாருங்க. ஏன்னா ரஜினி சாரும் என்னோட அப்பா தான். ஐ ரியலி லவ் ஹிம் சோ மச். அண்ட் 8 டேஸ் கழிச்சு கூலி வருது, 8 டேஸ் கழிச்சு இந்திரா வரும்போது நீங்களும் இந்திரா எல்லாருமே தேட்டர்ல வந்து பாருங்க. ஏன்னா ஜெயிலருக்கு அப்புறம் ஒரு 8 டேஸ் கேப்ல சாருக்கும் எனக்கும் ஒரு படம் வர்றது வந்து எனக்கு பெருமை. அண்ட் படங்களுக்கும் அது ஒரு நல்ல விஷயம். ஒரு பெரிய படம் வரும்போது 8 நாள் கழிச்சு இந்திரா வரும்போது அந்த படம் வந்து ஆடியன்ஸ் நீங்க தியேட்டர்ல வந்து நீங்க பார்ப்பீங்கன்னு சொல்ற ஒரு நம்பிக்கை மட்டும்தான் என் மனசுல இருக்கு, என்னோட ஹார்ட்ல இருக்கு. அண்ட் கூலி பாருங்க, இந்திராவும் பாருங்க. அண்ட் எந்த விதத்திலையும் டிசப்பாயிண்ட் ஆகாது. இதெல்லாம் தாண்டி ஒரு படம் வந்து ஒருத்தவங்க வந்து எடுத்து ப்ரொடியூஸ் பண்ணி அதை வந்து மக்கள்கிட்ட சேர்க்கிற ஒரு தருணம் இருக்குல்ல, அது வந்து ஒரு ஆக்டரா ஒரு படமே ஒரு மாதிரி பயமா இருக்கும். இந்த படம் எப்படி போய் ஆடியன்ஸ்ட போய் சேருமா, ஆடியன்ஸ்ட போய் கரெக்டான இந்த படத்தை பொசிஷன் பண்ணிட முடியுமா அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருக்கு. பட் இந்த ஒரு படம் ரிலீஸ் ஆகும்போது எனக்கு ஒரு நர்வஸ்னஸ் இருக்கும், எப்படியாவது இந்த படம் கரெக்டா பொசிஷன் ஆகும். பட் இந்திரா பொறுத்த வரைக்கும் எனக்கு அந்த ஒரு ப்ரெஷர் இல்ல, அந்த ஒரு நர்வஸ்னஸும் இல்ல. ஏன்னா ஜாஃபர் சார், தேங்க்யூ சார். நீங்க வந்து பண்ற விதம் எனக்கு தெரிஞ்சு எந்த ப்ரொடியூசருமே இந்த எஃபர்ட் பண்ண மாட்டாங்க. ஏன்னா அது ஒரு சாதாரண விஷயம் இல்ல. ஏன்னா அவர் இந்த ப்ராஜெக்ட லவ் பண்ற விதம் இருக்குல்ல, அது சினிமாவை லவ் பண்றாரு. சினிமாக்கு ஏதாவது ஒரு விஷயம் பண்ணணும்னு நினைக்கிறாரு. அவர்கிட்ட நான் வந்து கம்மியா தான் இன்ட்ராக்ட் பண்ணிருக்கேன். பட் அவர் சொல்லும் போது சொல்லுவாங்க, ஏதாவது நான் பண்ணணும் சினிமாக்கு, ஏதாவது பண்ண ரியலி லவ் திஸ் சோ மச் அப்படின்னு. தேங்க்யூ சார். ஐ மீன் இட் ரியலி மீன்ஸ் a lot. இந்த படம் யாருக்காக ஜெயிக்கிறதோ இல்லையோ, உங்களுக்காக கண்டிப்பா அந்த படம் ஜெயிக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன். தேங்க்யூ சார். ஐ மீன் நீங்க நிறைய படம் ப்ரொடியூஸ் பண்ணணும், நிறைய பேருக்கு இன்னும் நிறைய லைஃப் தரணும். அது எல்லாத்துக்குமே உங்க மனசுதான் காரணம், அது எனக்கு தெரியும். அண்ட் தேங்க்யூ சார், தேங்க்யூ சோ மச். இந்த படம் சபரீஷ் மாதிரி நிறைய டைரக்டர்ஸ்க்கு நான் ஒர்க் பண்ண டைரக்டர்ஸ் வந்து, புது டைரக்டர்ஸ் வந்து அருண் மாத்தீஸ்வரன், ராக்கி, தருண் பூஜா, அஸ்வின்ஸ். அதுக்கப்புறம் ஒரு ரொம்ப தமிழ் சினிமாவுக்கு ரொம்ப முக்கியமான டைரக்டர் சபரீஷ். அதுல வந்து நான் இன்னைக்கு சொல்றேன் ஸ்டேஜ்ல, நான் வந்து எதுவும் எக்ஸாஜரேட் பண்ணல. அடுத்த இந்த படம் ரிலீஸ் ஆகி ஒரு 1 வீக் 10 டேஸ்ல அவர் தனுஷ்வருக்கே படம் பண்ணுவாரு. அந்த மாதிரி தான் எனக்கு தோணுது. எப்படி அருண் வந்து ராக்கி முடிச்சுட்டு கேப்டன் மில்லர் பண்றாரோ, இந்த தருணத்துல நான் சொல்றேன் அதுக்கான எல்லா பொட்டன்ஷியலும் இருக்கிற ஒரு டைரக்டர். ஏன்னா அந்த படம் அந்த மாதிரி நடந்திருக்கு. இந்திரா has come out so beautifully. Press and media, இது வந்து உங்க படம். நான் வந்து ராக்கிக்கோ அஸ்வின்ஸோ சொன்னோம், இந்த படம் நீங்க தேட்டர் வரும்போதுக்கு முன்னாடி பிரஸ் ஷோ. இந்த படம் நீங்க, நான் பர்சனலா கேட்டுக்கிறேன், நிறைய பேர்த்தோட லைஃப் இருக்கு, ஒரு நல்ல படம் கொடுத்துருக்கோம். இது உங்க படமா எடுத்து நீங்க ஓன் பண்ணி இந்த படத்தை எல்லா ஆடியன்ஸ்க்கும் போய் சேர்த்து விடுவீங்கன்னு நம்புறேன். தேங்க்யூ சோ மச். தேங்க்யூ டு எவ்ரி ஒன். அதாவது சுனில் சார் சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் ஃப்ளோர், செகண்ட் ஃப்ளோர், தேர்ட் ஃப்ளோர், கிரவுண்ட் ஃப்ளோர் எல்லாத்துக்குமே தேங்க்யூ. Thank you so much, sir. I think ஒரு heartfelt conversation இருந்தது. Nothing felt exaggerated. இங்க தோணுனதை பேசியிருக்கீங்க. This film will truly be a good success. And in fact, மொத்த டீமோட ஒரு பெரிய எலிவேஷனா இருக்க போகுது. All the very best. Thank you once again.
Thank you. Lovely to have you here. Beautiful host பண்றீங்க. Thank you. நான் பயந்துட்டு இருந்தேன் யார் வந்து ஹாஸ்ட் பண்ண போறாங்க. எனக்கு ரொம்ப முக்கியம் இவ்வளவு பெரிய crowd இவ்வளவு நேரம் ஹோல்ட் பண்றது ரொம்ப முக்கியம். அது உங்களோட சிறப்பா யாரும் பண்ண முடியாது. Thank you. Thank you so much. Thank you. Means a lot. Thank you, sir. Yes. இர்ஃபான் சார், இர்ஃபான் பிரதர், நான் உங்க பேர் சொன்னேன்ல, நான் நம்புறேன். ஒருவேளை நான் சொல்லல அப்படின்னா நான் சொன்னேன்னு நினைக்கிறேன். ஸ்கிரிப்ட் சபரீஷ் ஸ்கிரிப்ட் வந்து இர்ஃபான் பிரதர் தான் அந்த ஸ்கிரிப்ட் எனக்கு எடுத்து வந்தாரு. அகைன் அதாவது ஜாஃபர் சார் எந்த அளவுக்கு இந்த ப்ராஜெக்ட்ல இருக்காரோ, இர்ஃபான் பிரதரும் வந்து எனக்கு பர்சனலா தரமணில இருந்து அவர் பழக்கம். யுவன் சாரோட இருந்திருக்காரு. பியார் பிரேமா காதல்னு ஒரு படம் பண்ணியிருக்காரு. அதுல இருந்து வெளியில வந்து அவர் ப்ரொடியூஸ் பண்ற ஃபர்ஸ்ட் ஃபிலிம். அண்ட் ஆல் தி பெஸ்ட் இர்ஃபான் ப்ரோ, பிகாஸ் நீங்க உங்களாலதான் இந்த ஸ்கிரிப்ட் எனக்கு வந்தது. ஐ நோ அவர் சபரீஷ் வந்து எழுதும் போது என்ன மைண்ட்ல வச்சுதான் எழுதினான்னு சொன்னாரு. பட் நீங்க எடுத்துட்டு வந்தீங்க, அதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஏன்னா நல்ல படங்கள் ஒரு நல்ல ஆர்டிஸ்ட்க்கு அமைகிறது இல்லை அவ்வளவு ஈஸியா. அது நானும் எந்த படம் தேடி போனதும் இல்லை. வர படங்கள் தான் நான் பண்றேன். அதுல எது பெஸ்டோ நான் பண்றேன். பட் இந்திரா, இந்த படம் எனக்கு வந்ததுக்கு மிகப்பெரிய காரணம் நீங்க. அதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். Okay, love you too. Thank you. Okay, so very happy that you are a part of Indra. How did the script actually get into you? Like, how were you pulled into the script? I was sitting at home in Bombay and I get this call from Sabri sir, and the narration happened in that phone call, and it wasn't like a proper narration. He just told me his vision and my character Kayal, and it was an instant yes. I was like because his confidence just made me feel so like confident about this film. And when you actually watch Indra, you would not know that he's a debut director, because he was just so sure about everything. And I think all of us, we have just performed whatever his vision was, and it's come out beautifully. Okay, முதல் கால்லே வந்து அவங்க ஓகே சொல்லிட்டாங்க, வேற எந்த ஒரு கேள்விலாம் இல்லாம. and she's very happy to have worked with you in fact. so கையில நாங்களும் பார்க்கிறதுக்கு ரொம்ப ஆவலா இருக்கோம், because that's a different shade for you in the film, right, from the films that you've played. and how was it acting with Vasant sir? Yes, correct. It is a very different genre that I have done. It's a thriller, and it was actually like when you watch this movie, you'll actually be sitting on the edge of your seats. That I can promise you. Even while shooting, we kept feeling that. And Kayal is a character which is very close to my heart. I think after Honey, because Honey is the best, after that, one character which is nothing like Honey but something Totally out of context. check. Yeah. So Kayal is very close to my heart, and I'm very excited for all of you to watch this film. And working with Vasant, it has been amazing. I want to really thank him for helping me from my dialogues to so yeah, he was really helping me with my dialogue delivery, because with Tamil, after Patas, this is my second film, so it's been a long wait. So but after this, I promise you I'm going to get better with my Tamil. And he's such a natural actor. And acting is all about reacting. So anything that you see, what Kayal is, I think it's all thanks to how Indra was with me on screen. That I think the reaction just came out so naturally. And I really want to thank the producers. It's so good to work with Sunil Garu again. We worked in a few films in Telugu, but it was such a pleasure to to work with my fellow Telugu here. I would consider myself, since I have worked in a couple of movies there, and even what I have seen, how he has performed in this movie, it is something I have never seen before. I was just telling him before we got here, and he's a phenomenal actor. I want to thank the producers, the music,
the music director Ajmal, I think he has killed it. And please do watch our film on 22nd August. Sure, how much we enjoyed working on this project. You are going to enjoy like maybe twice the amount watching this film in theaters. Thank you so much. So, நீங்க சொன்னதுல we understood how good friends you and Vasant are. Can you just share us one good memory from the entire shooting experience of Indra? One good That can memory. be funny also. There are lots of them. So he is a very quiet person. And so the first few days, because I'm so talkative, so for me, I was, because the film was like, it was quite serious, and you know, the whole Sabri sir was constantly always working. So for me, I had no one to talk to, and I love talking. And Indra is so much like in his, you know, Vasant talks very less, he's very measured. But I think by the third, fourth day, I think I troubled him so much to talk to me that, you know, it just, and he introduced me to Starbucks. So he has coffee every day. And then one day, I don't have coffee. So one day he asked me, he's like, oh, would you like to try this? Because I would see him drinking coffee twice a day. So I was like, okay, sure. So yeah, one memory, and ever since I've become addicted to that particular coffee. Yeah, since the start of the movie to now, I just had a cup before I got here. Okay, ஒரு காஃபில நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் ஸ்டார்ட் ஆயிருக்கு. Actually, it feels really nice to see you both sit there and talk like you're all good friends, and the good memories that you share will be cherished for your lifetime. So yes, take back the good memories and cherish forever. Yes. Thank you so much. Thank you. Lots of love to all. Yes, நேரிற்கு ஒரு பெரிய கைத்தறி கொடுத்துடலாம். Lots of love from Tamil Nadu. Thank you. Okay, அடுத்ததா sure. Yes, so அடுத்ததா நம்மளுடைய மியூசிக் பார்ட்னர் விவோல இருந்து we have Shahid அவர்கள் with us. Can we have on stage Mr. Shahid please?